இந்த இட்லி பார்த்தீங்கன்னா ஆர்டினரி இட்லி கிடையாது, இது வந்து கம்பு இட்லி. ஸோ கம்பு தான் மெயின். அரிசி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து யாரெல்லாம் அரிசியை வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, டயபெட்டிக் பேஷண்ட்டு, அவங்கெல்லாம் வந்து இதை வந்து தாராளமாக சாப்பிட முடியும். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப உகந்த இது. பாட்டி காலத்துலலாம் இந்த மாதிரி கம்பு இட்லி தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் பண்ணுவாங்க. ஸோ அது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்டர்ஸ்லாம் கூட இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அது ரொம்ப நல்லது, உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி. ஸோ அதனால் இந்த மாதிரி கம்பு இட்லி வந்து எஸ்பெஷலி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து பாட்டி காலத்தில் பண்ணிகிட்டு இருந்த ரெசிபி கம்பு இட்லி பண்ணலாம். ரொம்ப 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 ஹெல்த்தி, ரொம்ப குளிர்ச்சி. கம்பு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு. இப்போ வெயில் காலத்துக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. இன்னொன்று அதில் வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ இது வந்து மில்லட்லேயே வந்து சிறந்த மில்லட். இதுவும் கம்பும் சோளம் மாதிரி கம்பும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து கம்பு இட்லி பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்களோட சேனலில் வர ஹெல்த்தியான யூனிக்கான டிஷ்ஷஸ் எல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கே வந்துடும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இட்லிக்கு கப்பு வந்து கம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா ½ கப்பு வந்து அரிசி ப்ரிஃபரபுளாக நீங்கள் வந்து புழுங்கல் அரிசி எடுக்கலாம். ஸோ என்கிட்ட புழுங்கல் அரிசி இப்போ இல்லாதனால நான் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசியும் வச்சு பண்ணலாம், நல்லா சாஃப்டாக வரும், நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அப்புறம் ஒரு 1/4 கப்பு உளுந்து. ஸோ இதுதான் நம்மளுக்கு இன்க்ரீடியன்ஸு. இதை எல்லாத்தையும் நம்ம வந்து தனித்தனியாகவே கூட ஊற வைக்கலாம், சேர்த்துனாலும் ஊற வச்சுக்கலாம். தனியாக ஊற வச்சா பெட்டரு. அதனால் தனியாக வந்து ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இதை வெந்தயம் வேண்டாமா? இதுக்கு வெந்தயமும் தான் சேர்க்கணும். ஊற வைக்கிறப்ப 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெந்தயம் ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபோமியாக கிடைக்கும். உங்களுக்கு மாவு இதானதுக்கப்புறம் புளிச்சதுக்கப்புறமா அது வந்து சாஃப்ட்னஸும் கொடுக்கும். இன்னொன்று உடம்புக்கும் வெந்தயம் ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வெந்தயம் வந்து இதோட சேர்த்து 1 டீஸ்பூன் ஊற வைக்கிறப்ப ஆட் பண்ணிடுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு 5 to 6 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஒரு 8 to 9 ஹவர்ஸ் புளிக்க விடணும். இப்போ வந்து கம்பு இட்லிக்கு நம்ம வந்து கம்பை வந்து நல்லா வந்து ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இப்போ அதை வந்து நம்ம களைஞ்சி நம்ம வந்து இப்போ வந்து வடிகட்ட வேண்டியதுதான். ஸோ இப்போ இந்த வடிகட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்னா கம்பு பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்குது, மேலே முதக்குது. இதை வந்து நம்ம கையால் ஸ்ட்ரெயின் பண்ணுறதை காட்டிலும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஈஸியாக ஸ்ட்ரெயின் ஆயிரும். அவ்வளோதான், ஈஸியாக பாருங்கள் ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு. தண்ணியிலையும் பாருங்கள் ஒரு பிட்டு கூட கம்பு வரல. அந்த மாதிரி உங்களுக்கு சின்ன ஐட்டமாக இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து ஈஸியாக இந்த மாதிரி இதில் ஸ்ட்ரெயின் பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். உங்களுக்கு வேணும்னா நான் வந்து டேக் பண்ணுறேன் என்னோடய வீடியோவில். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்ட்ரெயினர். உங்களுக்கு எல்லா அரிசி ஸ்ட்ரெயின் பண்ணுறது எதுக்குனாலும் நீங்கள் ஊற வச்சுட்டு ஸ்ட்ரெயின் பண்ணணும், இல்லை இதை வந்து வேக வச்சுட்டு ஏதாவது ஸ்ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக நீங்கள். ஸோ ஊற வச்சு அரைச்சி இது 9 மணி நேரம் நான் வந்து வச்சுருக்கேன் அப்படியே. ஸோ இப்போ நல்லா புளிச்சிருச்சு மாவு. கம்பு இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இட்லி தட்டில் எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து மாவை ஊற்றி வைக்க வேண்டியது தான். நம்மளுக்கு வந்து கம்பு இட்லி ரெடி ஆகிடும். கம்பு இட்லி உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் இருக்கிற ஃபைபர் அண்டு மினரல்ஸ் எல்லாம் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிட்டு. அவங்களுக்கு வந்து ஏன்னா இதில் கம்பு தான் ஜாஸ்தி, ரைஸ் வந்து குவான்டிட்டி ரொம்ப கம்மி இதில். அதனால் ரைஸ் அவாய்ட் பண்ணணும் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் நினைக்கிறாங்கன்னா அவங்க இந்த கம்பு இதை ட்ரை பண்ணலாம். இது வந்து பாட்டி காலத்துலேருந்து பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டு, வயருக்கு நல்லது, ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த இட்லி வந்து ஆக்சுவலாக நம்ம நார்மல் இட்லி பண்ணுறோம்ல, அந்த மாதிரி நைட்டு ஃபுல்லுமே அதை வந்து புளிக்க வைப்பேன். அந்த மாதிரி வச்சா கூட போதுமா? கரெக்ட். நைட்டு ஃபுல்லாக புளிக்க வச்சாலும் கரெக்டாக தான் இருக்கும். மினிமம் 9 மணி நேரம் புளிக்க வைக்கணும். இந்த வெயில் காலமாக இருக்கிறதுனால நைட் ஃபுல்லாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் 9 மணி நேரம் கரெக்டாக வைக்கணும். புளிக்க தான் வந்து அதோட அந்த ஃபர்மெண்ட்டோட எஃபெக்ட் இருக்கும், நம்மளுக்கும் நல்லது உடம்புக்கு. ஸோ இப்போ வந்து இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கம்பு இட்லி ரெடி ஆகிடும். வேக உங்களுக்கு நல்லா கம்பு வாசனை நல்லா கமன்னு வரும். அப்போ வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். 10 மினிட்ஸ் விட்டாச்சு. அதனால் இப்போ நம்ம வந்து இட்லி ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சு. நார்மலாக இட்லிக்கு டைம் ஆகிற இதை காட்டிலும் இதுக்கு வந்து கொஞ்சம் கூட டைம் எடுக்கும். ஏன்னா கம்பு வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் கூட டைம் விடுங்க நீங்கள். ஸோ இது வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இட்லி.
கம்பு இட்லி ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த கம்பு இட்லி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கூட இது. ஸோ அதனால் இந்த வெயில் காலத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பாட்டி காலத்து இட்லி. ஸோ அதனால் நீங்கள் உடம்புக்கு நல்லதுனால பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இட்லியை வந்து எங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரெசிபீஸ் எல்லாம் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கே வந்துடும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எங்களோட சேனலில் ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஹைப் பட்டனே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது எல்லாருக்கும் உங்களை மாதிரி போய் சேரும் அது. ஸோ அதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் எங்கள் சேனலில் வர யுனிக் டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாமா? சூப்பராக இருக்குது. நம்ம ஆர்டினரியாக உளுந்தும் அரிசியும் போட்டு பண்ணுவோம்ல, அதை காட்டிலும் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கம்பு டேஸ்ட்டு நல்லா நம்மளுக்கு தெரியுது. ஸோ ஏன்னா அரிசி கம்மியாக இருக்குது, கம்பு ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் பண்ணி பாருங்கள்.